இன்னைக்கு தேதிக்கு அமேசானில் ஒரு பட்ஜெட் ட்ரைபாட் செக்மெண்ட்டில் 400 ருபீஸ்க்கு ஒரு வர்த்தான ட்ரைபாட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரைபாடை தான் சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஹலோ நண்பா நண்பிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பிளாக் பாக்ஸ் சேனல். நான் உங்கள் ராம். இன்னைக்கு இந்த டிஜிடெக் மினி ட்ரைபாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரைபாடோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் DTR 200MT அப்படின்ற ட்ரைபாட். இதோட ப்ரைஸ் வந்து 400 ருபீஸ் தான். 400 ருபீஸ்க்கு இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதோட இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இந்த வீடியோவில் வரப்போகிறது எல்லாமே ஏன் அப்படின்னா, இந்த ட்ரைபாட் வந்து நான் வாங்கி ஒரு 1 இயர் ஆக போகுது. 1 இயராக நான் யூஸ் பண்ணதை வச்சு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்த்தா 400 ருபீஸ்க்கு அவங்க கிளைம் பண்ண மாதிரி அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் நான் காட்டுறேன், உங்களுக்கே அப்போ புரியும். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைபாடோட டிசைன் பார்த்துப்போம். நான் அன்பாக்ஸ் பண்ணுறது எதுவுமே வீடியோ எடுக்கல, ஏன்னா இது 1 இயருக்கு முன்னாடி வாங்கின ப்ராடக்ட். ஸோ பாக்ஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. பட் அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிக்சர் நான் ஆட் பண்ணுறேன் அந்த பாக்ஸ். அப்புறம் இந்த ட்ரைபாடோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ரைபாடும் இருக்குது. அது என்ன ட்ரைபாடுன்றது நான் வீடியோ முடியும் போது கடைசியில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆல்சோ இது வந்து ஒரு 400 ருபீஸ் ட்ரைபாட், ஒரு 2000 ருபீஸ் ட்ரைபாட் கூட கம்பேர் பண்ணி ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்போ புரியும் இது எவ்வளோ வர்த்தான ப்ராடக்ட் அப்படின்றது. இந்த ட்ரைபாடோட டிசைன் பாருங்கள், பிளாக் அண்ட் ரெட் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு ட்ரெண்டியான ஒரு லுக்காகவும் இருக்குது, ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது பார்க்க. இந்த ட்ரைபாடோட ஹைட் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. 7 இன்ச்சஸ்ன்றது வந்து ஒரு மினி ட்ரைபாடோட ரீசனபிளான ஒரு ஹைட் தான். பட் அந்த ஒரு 7 இன்ச்சஸ் மட்டும் தான் இதில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் தான் இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் ஆக போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம், இதில் வந்து ஒரு பால் ஹெட் இருக்குது. ஸோ பால் ஹெட்ன்றது ஒன்றும் இல்லை, இது இந்த பால் இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்கிற இதுதான் பால் ஹெட் சொல்லுவாங்க. ஸோ இதோட மூவ்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பால் ஹெட் வந்து நமக்கு எல்லா ட்ரைபாட்லேயும் கொடுப்பாங்க. அதாவது ஃப்ளூயிட் ஹெட் இல்லாத ட்ரைபாடில், பால் ஹெட் ட்ரைபாடில் கண்டிப்பாக அந்த பால் இருக்கும். ஸோ பால் ஹெட் ட்ரைபாடில் என்னடா இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பால் ஹெட்டே நீங்கள் வந்து கழட்டிடலாம். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது எனக்கு தெரியாது, வாங்கிட்டு அந்த பாக்ஸில் பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியும். ஸோ 400 ருபீஸ்க்கு உங்களுக்கு 2 ட்ரைபாட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ரைபாடும் நீங்கள் வந்து ஒரு கிரிப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான ஒரு கேமுமே வந்து நீங்கள் இதில் ப்ரூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தனியாக ஒரு ஆக்ஷன் கேம்ப்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இது வந்து என்னோட GoPro Hero 7 Black. ஸோ இந்த GoPro Hero 7 Blackை வந்து நான் இப்போது இது கூட அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பால் ஹெட்டோடு நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி வைக்கிறேன். ஸோ கரெக்டான பொசிஷனில் வைக்கணும் அப்படின்னா நம்ம அழகாக இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். நமக்கு வந்து இது ஒரு குட்டி ட்ரைபாட் மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க, இப்படி வந்து vlog எடுக்கிறீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய ட்ரைபாட் தேவைப்படாது. இவ்வளோண்டு ஒரு ஹோல்டர் இருந்தாவே போதும். ஸோ அந்த ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணி vlog பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது ஒரு ஹேண்டியான ஒரு ஃபீச்சர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கூடவே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டரும் வருது. நமக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் இருக்கிறதுனால அதையும் நீங்கள் வந்து ஒரு கிரிப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பால் ஹெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அது கூட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கதைக்கே நான் இப்போ வரேன். இப்போ பாருங்கள், இந்த பால் ஹெட் யூஸ் பண்ணி நான் வந்து இப்படி நிற்க வச்சுட்டேன். ஸோ எனக்கு தேவை இப்படி ஒரு ஆங்கிள்டான ஒரு ஷாட் அப்படின்னா, இந்த ஸ்க்ரூ வந்து நான் அன்ஸ்க்ரூ பண்ணுறேன் அப்படின்னா இந்த பால் ஹெட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணி எந்த ஆங்கிளுக்கு வேணால் திருப்பி நீங்கள் வந்து vlogging ஸ்டைலில் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ ஹேண்டியாக இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி ஆக்ஷன் கேம்ன்றதே ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். அதில் இந்த ட்ரைபாடும் ரொம்ப குட்டி. ஸோ 7 இன்ச்சஸ் தான் அப்படின்னும் போது வந்து இது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ப்ரொஃபைலாக இருக்கும். ஸோ ஸ்மாலஸ்ட் ப்ரொஃபைல்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்மாலஸ்ட் ப்ரொஃபைல் வந்து இப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இதை பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ இது மட்டும்தான் ஃபீச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் இன்னொரு சூப்பரான ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருக்குது. அது ஹிடன் ஃபீச்சர் என்ன அப்படின்றத நான் காட்டுறேன் இருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஒவ்வொரு ட்ரைபாடுக்கும் வந்து ஒரு லோட் கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது எவ்வளோ வெயிட்டான ஒரு கேமரா நீங்கள் வந்து அதுக்கு மேலே லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி ரேஞ்ச் இருக்கும். இதுக்கு வந்து 1 kg வந்து மேக்ஸிமம் லோட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 kg அப்படின்றது வந்து ஆக்ஷன் கேம் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்க்ளூடிங் ஆக்சரிஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மைக் ஆட் பண்ணுறீங்க,
ஒரு லைட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே சேர்த்தே 1 kg வராது ஆக்ஷன் கேம் பொறுத்த வரைக்கும். காம்பேக்ட் கேமராவும் மெஜாரிட்டி அப்படி தான் இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதே மாதிரி ஆக்சரிஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ஒரு சின்ன மிரர்லெஸ் கேமரா இருக்குது, Canon M50 மாதிரிலாம் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிரர்லெஸ் கேமராக்கெலாம் வந்து இது சூப்பரான ஒரு ட்ரைபாட் 400 rupees பட்ஜெட்டில். ஸோ இதில் இருக்கிற இந்த 2-in-1 ஃபீச்சர் வந்து உங்களுக்கு 2 ட்ரைபாடுன்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது மட்டும் தானே ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கூட இன்னும் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது எப்படின்றது இப்போ நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 லெக் இருக்குது. இந்த 3 லெக்லேயும் வந்து 5 டிஃப்ரெண்ட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஹைட் இதுக்கு இங்கே கொண்டு வந்துடலாம். அது மாதிரி அடுத்தது கொண்டு போகலாம். ஸோ மொத்தமாக 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எது தேவைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஹைட் வேணுனாலும். வேண்டாம் இருக்கிற ஹைட்டே எனக்கு போதும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே போய்டும். அந்த 3 லெக்குக்குமே அதே மாதிரி தான். ஸோ 3 லெக்கையும் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த ட்ரைபாடோட ஹைட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் இதோட பேஸ் வந்து நல்லா வந்து வைடாக இருக்குது. ஸோ வைடாக இருக்கிறதுனால வந்து என்ன தான் ஒரு காற்றடிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலுமே வாபிள் ஆகவே ஆகாது. ஃபர்மாக இருக்கும், ஸ்டர்டியாக இருக்கும். இன்னொரு விஷயமும் இதில் பண்ணலாம். இதில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கலர் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த ரெட் கலர் அட்டாச்மெண்ட்டில் இங்கே ஒரு கேப் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் தான் இப்போ இந்த லெக் எல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு ஹைட்டு. ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை இப்படி திருப்பிட்டு இந்த ஹோல் கிட்ட நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஹோல் எல்லாமே அது ஒரு ஹைட்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்ப்ரெட் பண்ணேன்னா என்னோடய லெக்ஸ் வந்து, அதாவது ட்ரைபாடோட லெக்ஸ் வந்து இன்னமும் வைடாக இருக்கும். ஸோ ஹைட் கொஞ்சம் கம்மியாகும், பட் வைடாக ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ்லையும் நீங்கள் வந்து இப்போ மண்ணிலலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி லெக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல வந்து ஹைட் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஹைட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சு நீங்கள் இப்படி வைக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஹாரிசான்டலான பேலன்ஸ்டான ஒரு ஹைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு எனக்கு தோணுது. இதில் இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி ட்ரைபாடில் வந்து இது கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அபூர்வம் தான். இந்த லெக் வந்து ரப்பரைஸ்டு லெக். ஸோ ரப்பரைஸ்டு லெக் அப்படின்றதுனால வந்து ஸ்கிட் ஆகாதுன்றதோட ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்காது. எங்கேயுமே நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபர்மான பொசிஷனில் அப்படியே நின்றுக்கும். ஸோ அது இங்கே அங்கேயும் போகாது. நம்ம இப்போ ஒரு கேம் வந்து அதில் வெயிட் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப ஃபர்மாக வந்து கிரவுண்டில் ஹோல்ட் பண்ணி அப்படி நிற்கிற மாதிரி நிற்கும். ரொம்ப அப்படி ஸ்லிப்பரியாக இருக்காது. நான் புஷ் பண்ணால் பாருங்கள் போகவே இல்லை. ஸோ இது ஒரு ஆடட் ஃபீச்சர் தான். சரி, எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம சொல்லிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 90 டிகிரி ரொட்டேட் ஆங்கிள். இப்போ இது வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணிடுவோம் இந்த ட்ரைபாடில். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து போர்ட்ரேட் வீடியோஸ் நிறையா எடுக்கிறீங்க, நீங்கள் இன்ஸ்டாகிராமராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்ட்ரேட் வீடியோஸ் தான் எல்லாருமே எடுப்பீங்க. ஸோ போர்ட்ரேட் வீடியோஸ் அப்படின்னா இப்படி தான். ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து இப்படி திருப்பிட்டு லூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்பில் இந்த இடத்துல இந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இவர் இப்படி வந்துடுவார். ஸோ தேட் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நீங்கள் வெர்டிக்கல் ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே இந்த ட்ரைபாட் யூஸ் ஆகும். ஸோ இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம் பேக்டாக இருக்குது 400 rupeesக்கு. இது நான் கம்பேரிசன் சொல்கிறேன் அப்படின்னால மேன்ஃப்ரோட்டோவோட இதே மாதிரி ஹைட் ட்ரைபாட் நிறையா இருக்குது. நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் இருக்குது. ஒரு 1500, 2000, 2500 செக்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அந்த 3 செக்மெண்ட்டில் இருக்கிற ட்ரைபாட்ஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்காது. அது எல்லாமே பேசிக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். மேபி 2500 rupeesல உள்ளது வந்து மேபி போர்ட்ரேட் வீடியோஸும் நீங்கள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஷுவராக தெரில. அது எப்படின்றது நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் திருப்பி பார்த்துட்டு. ஸோ இந்த ஒரு 400 rupeesக்கு அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து 400 rupees ட்ரைபாட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 ட்ரைபாட் வாங்கிடலாம். 2400க்கு 6 ட்ரைபாட் வாங்கி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். லைஃப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா குவாலிட்டி, பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து நம்ம பார்த்து தான் வாங்கி ஆகணும் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பார்க்கும்போது வந்து இந்த ட்ரைபாட் வந்து ஒரு சீப்பான ஒரு குவாலிட்டின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா என்னதான் கொஞ்சம் அந்த ஹிஞ்சஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னாலும் இது 1 இயராக நான் யூஸ் பண்ணுறேன். 1 இயராக வந்து இவ்வளோ தான் வேரண்டியர் ஆகிருக்கு அப்படின்னா இன்னொரு 1 இயர் அல்லது 2 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. நான் ரொம்ப சேஃபாக தான் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து
லைஃப் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே நிறைய நாள் வரும். இந்த ப்ராடக்ட்டும் அதே மாதிரி தான். இந்த குவாலிட்டி வச்சு நீங்கள் பார்த்தீங்க, இதோட ப்ரைஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டான குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து காம்ப்ரமைஸே ஆகலை. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த ப்ராடக்ட்டில். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி மேன்ஃப்ரோட்டோ ட்ரைபாட்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கின உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்ததுமே என்னடா இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னு தோணலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்காது. இதோட ப்ரைஸ்க்கு ஏற்றதில் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி ஒரு 1 இயர் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேன்ஃப்ரோட்டோ ட்ரைபாடை நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க கண்டிப்பாக. இந்த ட்ரைபாடோட ஃபீச்சர்ஸ் அவ்வளோ இருக்குது. இதை வந்து நீங்கள் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்றதுனால இதுதான் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ இது வரைக்கும் இந்த ட்ரைபாட் நீங்கள் ட்ரை பண்ணல அல்லது ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதோட பர்ச்சேஸ் லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த 400 ருபீஸ்க்கு வர்த்துன்னு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட். இதே மாதிரி டிஜிடெக்கில் இன்னொரு ப்ராடக்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டர்டியான ட்ரைபாட் வேண்டாம், உங்களுக்கு ஃபிலிம்ஸியான அந்த ஜோபி கொரில்லா பாட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரைபாட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஜிடெக்கில் அப்படி ஒரு ப்ராடக்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. 426 நோ ப்ரைஸ் நான் பார்த்தேன். ஸோ 426 ருபீஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டுமே ஒர்த் தான் அப்படின்னு எனக்கு தோணுது பார்க்கும்போது. பட் நான் இது வரைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு நான் அதை வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு அதை பற்றியான ஒரு ரிவ்யூ போடணும், ப்ளஸ் இதை வச்சும் அதை வச்சும் ஒரு கம்பேரிசன் வீடியோ போடணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் போடுவேன். இந்த ப்ராடக்ட் நான் 1 இயராக யூஸ் பண்ணதில்லை. நான் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட். அப்புறம் இந்த ட்ரைபாடோட பால் ஹெட்டை வந்து நீங்கள் வேறு ஒரு விதமாக கூட யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் வீடியோஸ் எடுக்கும்போது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ஒரு அடாப்டர் வாங்கிக்கோங்க. இந்த அடாப்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த அடாப்டரை வந்து நீங்கள் கீழே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த அடாப்டர் நீங்கள் கீழே ஸ்க்ரூ பண்ணதுக்கப்புறம் இந்த கோல்ட் ஷூ மவுண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட கேமராவோட மேலே வந்து ஒரு மவுண்ட் இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி மவுண்ட்டில் உங்களோட கோப்ரோவை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வீடியோ கிடைக்கும். அல்லது நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் வந்து உங்களோட மிரர்லெஸ் கேமரா வச்சிடலாம். செல்ஃபிக்கு வந்து உங்களோட கோப்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுமே வந்து வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ நான் முடிக்கிற மாதிரி தெரில, ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதில். ப்ளஸ் இந்த கோப்ரோ அது கூட இருக்கிற அந்த யுலான்சி கேஜ், என்னோடய மைக் அடாப்டர் எல்லாமே இருக்குது. கீழே இந்த பால் ஹெட் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் அழகாக பாக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாக்கெட்டபிள், ரொம்பவே வந்து ஹேண்டி. ஸோ எப்போ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம் வீடியோ. ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த ட்ரைபாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆமாம் அப்படின்னா அந்த லைக் பட்டனை அடிச்சு தூக்குங்க. அப்புறம் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அல்லது ஒரு பிளேஸ் பற்றியான ரிவ்யூ அல்லது ஒரு டியூட்டோரியல் வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.